Hello friends, welcome to Cyber Codex. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா write a Python program to find largest of three numbers. நம்ம GE 3171 problem solving and Python programming lab for semester 1 B and BTech students இருக்குது. So அதோட lab exercise தான் இப்போ நம்ம பார்க்குறோம். So write a Python program to find largest of three numbers. ஒரு 3 numbers நம்ம பாஸ் பண்ணி அதில் வந்து நம்ம லார்ஜஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு நம்ம எந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக எல்லாரும் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, வீடியோ மறக்காம முழுசா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் தெரியும். ரைட். ஸோ எய்ம்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டு ரைட் அ பைத்தான் ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ். ஸோ அந்த 3 நம்பர்ஸ் நம்ம கொடுத்து அதை பண்ண போறோம். ரைட்டா? ஸோ அடுத்த அல்காரிதம். ஸோ அல்காரிதம் என்ன அப்படின்னா 3 நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கெட் பண்ணணும். ஸோ இன்புட் 3 நம்பர்ஸ் ஃப்ரம் த யூசர்ட்ட இருந்து வாங்க போறோம். இப்போ நான் தான் பைத்தான் ப்ரோக்ராம் பண்ண போறேன் அப்படின்னா நான் தான் யூசர். ஸோ நான் வந்து இன்புட் கொடுக்கறதுக்கு நம்ம இன்புட் அப்படிங்கிற அந்த பைத்தான் இன்புட்னு இருக்கும்ல, பைஸ்கிரிப்டர்ல பண்றோம். ஸோ அதில் வாங்கணும். தென் யூஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இஃப் எலிஃப் எல்ஸ், இது எல்லாமே நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், கம்பேர் பண்ணி நம்ம நம்பர்ஸை செக் பண்ண போறோம். ஸோ அதில் செக் இஃப் த ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு த அதர் டூ. ஒன்று என்னோட ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து கிரேட்டரா இருக்குதா, இல்லை மற்ற 2 நம்பரோட சின்னதா இருக்கா, இல்லை ஈக்குவலா இருக்கா. ஸோ இதை நம்ம செக் பண்ண போறோம். எல்ஸ் இஃப்ல நம்ம என்ன பண்ண போறோம், கிரேட்டர் இல்லை ஈக்குவல். எல்ஸ்ல செக் ஃபார் த செகண்ட் நம்பர். அதே மாதிரி செகண்ட் நம்பர் வந்து எனக்கு கிரேட்டரா இருக்கா, இல்லை மற்ற 2 விட ஈக்குவலா இருக்கா. அதர்வைஸ் த தேர்ட் நம்பர் இஸ் த லார்ஜஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து கிரேட்டரா இருந்தது, இல்லை ஈக்குவல்டா, இல்லை செகண்ட் நம்பர் அப்படியும் இல்லை அப்படின்னா என்னோட தேர்ட் நம்பர் தான் லார்ஜஸ்ட். ஸோ அதை நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுறோம். ஃபர்ஸ்ட் என்னது, கண்டிப்பாக நம்ம 3 இன்புட் வந்து யூசர்ட்ட வாங்கணும்னு சொன்னோமா. ஸோ ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கு 10 வேல்யூ பாஸ் பண்ணுறேன், பிக்கு 20ங்கிற வேல்யூ பாஸ் பண்ணுறேன், சிக்கு 15ங்கிற வேல்யூ பாஸ் பண்ணுறேன். தென் ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அல்காரிதம்ல, இஃப் அடுத்து என்னது எலிஃப் எல்ஸ் யூஸ் பண்ணோமா. ஸோ அந்த கான்செப்ட் தான் பண்ண போறோம். ஸோ ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் பண்றதுக்கு இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி. ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னோம், ஏ வந்து பியை விட கிரேட்டரா இருக்கா, இல்லை ஈக்குவல். ஸோ ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி செக் பண்றோம், பியையும் சியையும் செக் பண்றோம். ஸோ அப்படின்னா லார்ஜஸ்ட் ஈக்குவல் டு ஏ. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணிட்டு இல்லை அது ஈக்குவலாகவும் இல்லை அப்படின்னா ஏ தான் எனக்கு கிரேட்டர். எலிஃப் இல்லை அப்படின்னா அடுத்த நம்பரை செக் பண்ணுவோமா. ஸோ பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி அப்படின்னா பி வந்து எனக்கு லார்ஜஸ்ட். இல்லை அப்படின்னா என்ன சொன்னோம், சி தான் எனக்கு லார்ஜஸ்ட். ஸோ ஃபைனலாக ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ பிரிண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் லார்ஜஸ்ட் ஆஃப். ஸோ லார்ஜஸ்ட் வந்து நம்ம என்ன வேல்யூ எடுத்துருக்கிறோமோ அது. ஸோ இதுக்கு அவுட்புட் பாருங்க. நம்ம அந்த ப்ரோக்ராம் அப்படியே எழுதிட்டோம். இன்புட் 3 நம்பர்ஸ், தென் ஏபிசி ஈக்குவல் டு 10 20 15. ஸோ இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி, அடுத்து சியா அப்படின்னா ஏ தான் எனக்கு கிரேட்டஸ்ட். இல்லை அப்படின்னா பி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி. அப்படி இல்லை அப்படின்னா என்னது, பி தான் எனக்கு லார்ஜஸ்ட். எல்ஸ் இல்லை ஏயும் இல்லை பியும் இல்லை அப்படின்னா சி தான் எனக்கு லார்ஜஸ்ட். ஸோ அதை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க, லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் 20. நம்ம பார்த்தாதான் சொல்லிடுவோம், பட் இன் யோர் ப்ரோக்ராம் ஸோ நம்ம செக் பண்ணி கண்டிஷனல் வைஸ் நம்ம செக் பண்ணி சொல்றோம் யூசிங் தி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக பண்ணணும். இப்போ நீங்க ஒன்று டெஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணணும், ஆர்எல்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னாலே நார்மலாக இஃப் எலிஃப் எல்ஸ், இல்லை அப்படின்னா இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இல்லை நெஸ்டட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி, இது வந்து நெஸ்டட்னு சொல்லுவோம், நெஸ்டட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், டு ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர். ஓகேவா. ஸோ அப்போ 3 இன்புட் கொடுத்து அதில் வந்து நம்ம லார்ஜஸ்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பை பை.